எவ்வளோ பெரிய தேவன், மகத்துவமான தேவன். அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ வல்லமையான ஒரு தேவன். ஒரு வார்த்தையில் அவரை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் அவர் எப்படிப்பட்டவர்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 முதல் பார்த்தோன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவர் எப்படிப்பட்டவரா? அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். பார்த்தீங்களா, எத்தனை மகிமையான நாமங்கள் அவருக்கு. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவர். 6-7 வார்த்தைகள் இதில் வருது. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா. வானாதி வானங்களை படைத்தார், வல்லமையுள்ள சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்தார், நம்மையும் படைத்தார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் முன்னுக்கூட்டியே படைச்சிட்டு தான் நம்மளை படைத்தார். 5 நாட்களும் எல்லாம் மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் படைச்சிட்டு 6ஆவது நாளாக தான் மனிதன் என்ன செய்தார்? படைத்தார். நம்ம குடும்பங்களில் பாருங்கள், குழந்தை பிறக்கணுனாலே பேர் வச்சு, பெண் பிள்ளைனா இந்த ட்ரெஸ்ஸு, ஆண் பிள்ளைனா இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், பிள்ளைங்களுக்காண்டி எப்படி ஆயத்தப்படுத்துகிறோமோ அது மாதிரி நமக்காக நாம் ஒன்றுமே இல்லை, தூசியிலும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிற நமக்காக அவர் வானத்தை விட்டு இறங்கி வல்லமை உள்ளவர், இத்தனை மகிமையானவர், நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவரை நாம் துதிக்கணும், அதிகமாக துதிக்கணும். துதிக்க ஆசீர்வாதம். துதியினால் நிறைய காரியங்கள் என்ன செய்து நடந்துட்டு, துதிக்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகுது, துதிக்கும்போது பிரச்சனைகள் மாறுது, துதிக்கும்போது வல்லமை கிடைக்குது, துதிக்கும்போது நம்ம குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், துதிக்கும்போது வீணான காரியங்கள் நம்ம விட்டு என்ன செய்கிறது? போகிறது. நான் வேலை செய்துட்டு இருக்கும்போதே துதிக்கலாம். பெண்கள்லாம் முழங்கால் போட்டு 24 மணி நேரம் ஜெபிக்க முடியாது, இடைவிடாமல் ஜெபணுங்கள்னு சொல்லியிருக்காருலாம். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போதும், நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ எந்த நேரமும் துதிச்சுக்கிட்டே, அவருடைய துதியை நம்முடைய வாயில் வந்துக்கிட்டே இருந்து நாம் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், துதிக்கணும். அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள், அதிசயமான காரியங்கள் எல்லாம் இருக்குது. கர்த்தர் நமக்கு ஒவ்வொன்றாக என்ன செய்கிற போச்சுக்கிட்டே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார்லாம். அந்த வார்த்தையின் முடி நம்ம தினமும் நடத்திக்கிட்டு இருக்காரு. டெய்லி நித்தமும் அவர் நடத்துகிறவர். சாப்பாடு மட்டும் இல்லை, உடுத்துகிற உடை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரணம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்காரு. தினமும் நம்மோடு பேசுகிறார். டெய்லி யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க? அவர் உங்கள்கிட்ட யார்கிட்டலாம் பேசுகிறாங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறது யார்கிட்டலாம் பேசுகிறாங்க? நம்ம அவர்கிட்ட பேசுகிறது தான் ஜெபம், அவர் நம்மகிட்ட பேசுகிறது தான் வேத வசனம். டெய்லி இரவில் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை மூலமாக பேசுவார். அதை தான் நான் டெய்லி என்ன செய்வேன்? போடுவேன். தம்பி படம் போட்டு தருவாங்க அதுக்கு. அதை தான் நான் வந்து டெய்லி வார்த்தையாக ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் பேசி அதை போடுவேன். இப்போதைக்கு என்னால் அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இன்னும் பெருக செய்வார். இந்த நாளில் கூட எல்லாரையும் அழைத்துட்டு வந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் 1-2 பேர் தான் ஆரம்பிக்கும் போது, நாங்கள் இவங்க இருக்கும்போதே நாங்கள் 2 பேர் தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, 10 மணிக்கு எல்லோரும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமே என்ன செய்யலாம்? நம்ம நடத்தி முடிக்கலாம். ஆனால் நம்ம லேட்டாக தான் வரோம், அதில் முடிக்கிறது லேட்டாக ஆகுது. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து எல்லாருக்கும் நான் ஆண்டோடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன்.
அண்ணனெல்லாம் அவடன் ஒரு அண்ணனெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ணன் இறந்த பிறகு நிறைய பேர் வராமல் நின்றுருக்காங்க. ஆனாலும் இப்போது ஆண்டவர் அழைச்சிட்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய மத்தியில் சகோதரர் சாம் அலெக்சாண்டர் தம்பி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க. இயேசு தொடுகிறார் ஊழியம். அவங்க அப்பா ஊழியம் செய்திருக்காங்க. அந்த ஊழியத்தை அந்த மகன் என்ன செய்கிறார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு முந்தியோருக்கு வந்திருக்கிறாங்க, நினைவிற்குதா வந்திருக்கிறாங்க. ஆனால் திரும்பமாக அவங்கள கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொடுத்தனால அவங்கள்ட்ட கேட்டேன். சரி வரேன். எனக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கிருபையினால இன்றைக்கி அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த சாட்சி வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க செய்தி கொடுப்பாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க ஃபேமிலியாக இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது, ஃபேமிலியாக வரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வர முடியலை அப்படின்னாங்க. இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவர் அழைச்சிட்டு வரணும் இந்த இடத்துக்கு. அண்ணன் இல்லை, அண்ணன் ஆண்டவரோடு இருக்காங்க. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அண்ணனோடு இருக்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். எல்லோரும் போகலாம், எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம். ஒருவேளை நானே போயிட்டேனாலும் இந்த இடத்துல ஊழியம் நடக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வைப்பார். ஏன்னா அவருடைய ஊழியம். நேற்று ராத்திரி கூட கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த 3வது வாரம் வந்துட்டால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், எல்லாம் ஏன் நீ கவலைப்படுத? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ வந்து எதுக்குமே கவலைப்படாத, எல்லாத்தையும் ஒப்படைச்சிடு என்கிட்ட. நான் எப்போவுமே எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். இயற்கையாகவே என்னுடைய சுபாவம் அது. எந்த காரியத்தை குறித்தும் நான் எப்போவுமே ரொம்ப கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடத்தினார். நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதுமே, திருமணம் முடிஞ்ச புதுசில் வேலையே கிடையாது 2 பேருக்கும் இல்லை, பிள்ளைகள் 3 பிறந்துட்டாங்க, வருமானம் கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தர் நடத்தினார். நான் தான் சொன்னேன்ல, என்னுடைய கணவர் கையை நான் பிடிக்கணும்னாலே என்னுடைய கருத்தை ஆண்டவர் பிடிச்சார். அதனால தான் என்னை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் நடத்திக்கிட்டே இருக்கார். இது வரைக்கும் என்னை அவர் நடத்தினார். வாலிப வயதில் என்னை நடத்தினார். பாதை விலகாமல் பாதுகாத்தார். அவருடைய வசனத்தின்படியே என்னை பாதுகாத்தார். இதுவரைக்கும் என்னை நடத்தியிருக்கிறார், இன்னும் நடத்த போகிறார். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் என்னோடு இருக்கார். நான் ஸ்கூலுக்கு போகும்போதே அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். நீங்கள் என்னோட இருக்கிறத அவங்க பார்க்கணும். அதே மாதிரி நடத்தினார். எந்த காரியத்துலேயும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் ரொம்ப விசுவாசிப்பேன். அதனால் நான் தைரியமாக தான் இருப்பேன், பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஆனாலும் ஒரு மனுஷன் தானே, ஒரு சின்ன கவலை அப்படியே என்ன செய்யும். நம்ம இந்த பெரிய பொறுப்பான ஊழியத்தை நம்ம எப்படி செய்ய, இவ்வளோ பெரிய பொறுப்பை நமக்கு குடும்ப பிரச்சனையும் தான், குடும்ப காரியங்களும் தான், ஊழியம் தான். எனக்கு பொறுப்பு, பெரிய பொறுப்பை தந்துட்டு போயிருக்காங்க. நான் ஏன்னா எந்த பொறுப்புலையும் இருக்க மாட்டேன். ரொம்ப செல்லப்பிள்ளையாக எதையுமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அப்படி இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்குறாரு. அதை செய்ய வேண்டிய பலனையும் தருவார். நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த மாதத்தில் நிறைய பிறந்த நாள், பிள்ளைங்களுக்கு நிறைய பிறந்த நாள். அன்றைக்கி வந்து நம்ம என் பேத்தி பிரிசியஸ், அவளுக்கு 18ஆம் தேதி பிறந்த நாள். இந்தியில் என் பேத்தி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவளை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அதிகமாக வரமாட்டா. அவள் வந்து என் மூத்த மகளோட பிள்ளை. அவளுக்கு 18ஆம் தேதி பிறந்தநாள். ஜெபசந்தியா அன்பு யாருன்னா நம்ம சாலமன் அண்ணன் மருமக, அவளுக்கு 10ஆம் தேதி பிறந்தநாள். இந்த மாதத்தில் நிறைய பிறந்தநாள். என் மருமகளுக்கு பிறந்தநாள் கியூரி வந்து 29ஆம் தேதி பிறந்தா, அவளுக்கு பிறந்தநாள். அப்புறம் எஸ்தரோட மகன் பையனுக்கு, அஸ்வினி அண்ணனுக்கு ஜெனிலின் ரஞ்சித் அவனுக்கும் பிறந்தநாள். நான் எழுதி வச்சுருக்கிறேன், சிலர் பிறந்தநாள் எழுதி வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு புஷ்பராணி, அவள் மகா வந்து மூத்த மகா, அவளை வந்து நான்சி கண்மணி ஸ்டோர் சொந்தக்காரங்க, அவளுக்கும் இன்னைக்கு பிறந்தநாள். அப்புறம் நேற்று என்னோடய 14ஆம் தேதி என்னோடய தங்கச்சி மகள் பேத்திக்கு பிறந்தநாள். அது வந்து சின்ன பிள்ளை 3 வயசு. என் ஒரு தங்கச்சி இறந்து போனால், அவளுக்கும் 14ஆம் தேதி பிறந்தநாள். அவள் பிறந்தநாள் அன்னைக்கு இவளும் பிறந்தா. இப்போ இவ்வளோ பேருக்கும் நம்ம என்ன செய்யணும், அவள் பேர் அல்ஃபி ஜியான், இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நல்ல என்னோடய மருமகள்கிட்டையும் சொன்னேன், நீ இந்த நாளில் வந்து சாப்பாட்டுக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னால், அது மாதிரி அன்பு மனைவிட்டையும் சொல்லியிருக்கேன். அவளும் நான் செய்கிறேன், இந்த மாதம் சாப்பாட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா. இது வந்து என்னுடைய காரியம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து அவருக்காக செய்கிற காரியம். நான் இதை விட அதிகமாக என்ன செய்வேன், இன்னும் செலவழிக்க ஆசைப்படுறேன் ஆண்டவருக்காக. என் கையில் ஆண்டவர் தர நான் அவருக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் நிச்சயமாக என்ன செய்வார், நடத்துவார். ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரை நம்பியவர் யாராவது வெட்கப்பட்டு போயிருக்காங்களா? ஒருத்தருமே கிடையாது. இந்த மகா சாட்சி சொன்னான்,
சின்ன பிள்ளை தான். அவள் எவ்வளோ அருமையாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்தா. அவள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. காரணம் அவங்க அம்மா வந்து அவ்வளோ கண்ணீரோட, அவங்க அப்பா இல்லை, அதனால் கண்ணீரோடு அந்த பிள்ளைங்களை வளர்த்து அந்த பிள்ளைங்க இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறாங்க. அண்ணனும் அவ்வளோ ஆராதனை நடத்துனாங்க வந்து ஒரு தடவை. அப்படி அப்போ அந்த குடும்பங்களையெல்லாம் அவர் கைவிடலை. பார்த்தீங்களா? எத்தனை குடும்பங்கள் ஆண்டவர் கைவிடவே இல்லை. நல்ல அருமையான ஒரு ஆண்டவரை நம்ம வச்சுருக்கோம். ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கணும்னா ரொம்ப பாக்கியவான்கள். நம்ம உலகத்தார் போல் அங்கே இங்கே அலைந்து திரியாமல் ஒரு உறுதியான ஒரு அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அப்பாவை நம்ம பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? பிடிச்சாலும் பிடிச்சிங்க, புளியங்கொம்ப பிடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி நம்ம பிடிச்சிருக்கிற ஆண்டவர் வந்து, நாம் பிடிச்சிருக்கிற ஆண்டவர் வல்லமையானவர். அவர் எதை வேணாலும் செய்வார், எதையும் செய்வார். நாம் அவருக்கு முழு மனதோடு நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய காரியங்களை அர்ப்பணிப்போம். யார் இருந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வரலனாலும் அவர் ஊழியம் நடக்கும். அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்வீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து ஆரம்பித்த இந்த ஊழியம். அதனால் இது என்ன செய்யும், நிச்சயமாக நடக்கும். அதை நான் நிச்சயமாக செய்வேன். என் பேரன் கூட அந்த கடந்த நாளில் வந்து சின்ன பையனாவே அவன் வந்து ஒரு நாள் அந்த மைக்கை வச்சுக்கிட்டு அங்கேயும் எல்லாத்திட்டும் பேசிக்கிட்டே இருக்கான். நான் உள்ளே இருந்துட்டு வெளியில் வரேன், யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் தாத்தா உங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க, நீங்கள் அவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க ஏசப்பா, நான் எங்கள் தாத்தா ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு ஆட்கள் இருக்க மாதிரி சொல்ல, எல்லோரும் கையை வைத்துங்க அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டை வச்சிருக்கிறார் ஆண்டவர். காலங்களில் அது வெளிப்படும். நிச்சயமாகவே ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கூட அவர் தவறவே இல்லை. எல்லாம் நிறைவேற்றியிருக்காரு. ஐயா காரியத்தை தவிர மற்றையெல்லாம் நிறைவேற்றியிருக்காரு. ஐயா காரியம் வந்து அவருடைய திட்டம், அது நிறைவேறி இருக்குது. அதில் அவர் எல்லாத்துலேயும் நம்ம என்ன நிச்சயமாகவே வழி நடத்துவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதேன். இந்த நேரத்தில் கூட அந்த பிறந்தநாள் காண்கிற இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். தனசிங் வந்து என் தம்பி பக்கத்து வீடு அடுத்த வீடு ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வீட்லேயும் ஊழியம் நடக்குது. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அவங்க வீட்டில் ஊழியம் நடக்குது. இந்த பிறந்தநாள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை குறித்து ஆண்டவரே நம்மிடத்தில் வருகிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை காணுகிற பிள்ளை ஆண்டவரே செல்வி பிரிசியஸுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெப சந்தியா அன்புக்காக ஜெபிக்கிறோம். கியூரி ஐசக் தேவனேசனுக்காக ஜெபிக்கிறோம். எஸ்தர் மகள் ஜென்சிக்காக ஜெபிக்கிறோம். சென்னை சகோதரி நான்சிக்காக ஜெபிக்கிறோம். தங்கை பேத்தி குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. குறிப்பிடப்பட்ட யாவருக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த பிள்ளைகளிடத்தில் தேவ கிருபை ஆண்டவரே பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தன்னுடைய பிறந்த நாளை காணுகிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் செய்கிற காரியங்கள் அற்புதமாயும் அதிசயமாயும் இருக்க போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய தரிசனமும் திட்டமும் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே விளங்க அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் இவருடைய வாழ்க்கையில என்ன திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறீரோ அந்த ஆண்டவரே அந்த திட்டங்கள் நிறைவேற அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா தடைகளையும் ஆண்டவரே உடைக்கிறோம். அப்பா இந்த பிறந்த நாளிலிருந்து ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ரட்சிப்பு அடையாத பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிப்பு அடைய அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ரட்சிப்பு அடைந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஊழியத்திற்காக அர்ப்பணித்து செயலாற்ற ஆண்டவரே அப்படிப்பட்டதான தயவுகள் ஆண்டவரே உண்டாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தேவ கிருபையிலும் மனித தயவிலும் ஆண்டவரே ஒத்தாசையிலும் வளர ஆவியானவரே இந்த நாட்களில் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இவர்கள் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே உயர வேண்டுமோ அத்தனை காரியங்களும் உயர்வதற்கு ஆண்டவரே தேவையான சாதகமான காரியங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில்
ஆண்டவரே வெளிப்பட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறோம் அப்பா. நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாகவே பிள்ளைகளை இந்த நாளில் பிறந்தநாள் கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். என் சகோதரியே, என் சகோதரனே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக. ஆபிரகாம் கொடுத்த, ஈசாவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த நல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. மனசில் வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 24:60 உங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் கட்டாயமாக செய்யும், நிறைவேறும். அவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். என்னைக்கு அவர் நம்ம பிள்ளைங்களை விடுவோமா? அது பிள்ளை எவ்வளோ பொல்லாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் என் பிள்ளை பொல்லாத பிள்ளைன்னு சொல்லுவோமா? அவன் என்னமோ அப்படி பண்ணிட்டான், சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, நிச்சயமாக அவன் நல்ல பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சார் நேசிக்கிறார். அவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வாதங்களை தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம பெற்றுக்குள்ள ஆயத்தமாக இருக்கணும், விசுவாசிக்கணும். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமேன். இந்த நேரத்தில் கூட என்னுடைய பேத்தி ஒரு பாட்டு படிக்கன்னு சொன்னாங்க. 2 பேரும் கடைசி நேரத்தில் வந்துட்டு பாட்டு படிக்க அப்படிங்களுக்கு. சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு கேட்க மாட்டேங்குதுங்க. சரி, எல்லாம் அவருடைய சித்தம். நான் அதுக்குள்ளே நான் ஒரு பாட்டு பாடுறேன். சாலமன் அண்ணன் வந்து ஒரு பாடல் பாடுறீங்களா? தனியா வா. வா வா. பேஜ் நம்பர் See
பேசுகிறோம். ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஊழியத்தோடு கூட கர்த்தர் என்னையும் அநேக ஆண்டுகளாக இணைத்தார். உண்மையாகவே இந்த இடத்துல இருக்கிற வேலையில் நான் அண்ணனை நினைவு கூறுவேன். வருகிற 11 மணிக்கு தான் வருவேன். ஆனால் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது நான் 4 மணிக்கு தான் அண்ணன் விட்டு கிளம்பேன். ஆனால் அநேக காரியங்களுக்காக எனக்காக ஜெபித்துக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக. கடந்த நாளில் கூட எனக்கு ஒரு காரியம், என்னுடைய மகளுடைய திருமணம் கடந்த மாதத்திலே நடைபெற்றது. அப்பொழுது பத்திரிகை கொண்டு வந்துருந்தேன். ஆனால் அண்ணன் அன்றைக்கு மேலே வரல, ரொம்ப கீழே சிக்காக இருந்தாங்க. ஆனாலும் கூட்டம் முடிஞ்சு அக்காட்ட சொன்னேன், சரி கீழே வாங்கன்னு சொல்லி நாங்கள் பேசி மொழிக்கலாம். அநேக காரியத்துக்காக ஜெபிச்சு கீழே போய் அண்ணனை பார்த்து பேசினேன். ஆனால் அண்ணன் பத்திரிகையை கையில் வாங்கி கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஏன்னா உங்களுடைய மகளுடைய திருமணத்தை கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுப்பான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. உண்மையாக ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தை அருமையானவனே. என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது அதை உட்கார்ந்து நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். அருமையான ஐயா அவர்கள் அநேக ஆண்டுகளாக தெரியும். பல அருமையான உட்கார்ந்துக்கிற தம்பி சில ஆண்டுகளாக தெரியும். என்னோடு ஊழியத்தின் 2 வயசு இன்னைக்கு 69 ஆகிறது. என்னோடு ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்தவர்கள் அநேகர் இந்த நாட்களிலே தேவராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்கள். நான் அநேக நேரம் யோசிப்பேன்னா, என்னை எதற்காக இன்னும் வச்சுருக்கீங்கப்பா, என்னை எதற்காக இன்னும் இந்த நாளிலே வச்சுருக்கீங்கப்பா. ஆனால் ஒரே ஒரு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கொண்டு உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசல் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் திறக்க முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. போல் அருமையான அக்கா என்னை ரொம்ப நேசிப்பாங்க. உண்மையிலே கடந்த நாளில் வந்து சொன்னேன், ஏக்கா சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு என்று அநேக பிள்ளைகளை உதவி செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறாருக்கா. ஆனாலும் இந்த ஊழியம் இன்னும் மகிமையாய் நடைபெறும் என்று கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் உண்மை கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் அந்த நாட்களில் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக இந்த ஊழியம் இன்னும் கட்டப்பட வேண்டும். இந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணுங்க. அதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே அருமையான அக்காவர்களை மீண்டும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு பாடல், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றதப்பா, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபையில் நான் ஒன்றுமே கிடையாது. அவர் கிருபையினாலே நம்மை நடத்தி நம்மை பாதுகாப்பார். ஆமென். எல்லாரும் கரம் தட்டி பாடும். நல்ல பாடம். ஆமென் 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 ஆமென். ஆமென் ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் 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 ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே
நல்ல கிருபையே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஓ, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, ஓ கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, ஆமென், கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென், ஆமென். ஆமென். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஆமென். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய் கிருபை. ஓ, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. பாடல் பாடி அண்ணனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை முழுவதும் இருந்து மகிமைப்படுத்தினாலும் நமக்கு என்ன செய்யாது, சோர்வு வராது. எப்போவும் நம்ம அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சாட்சி சொல்கிறீங்களா? அவ்வளோ நான் வாங்க, ஒரு 2 பேர் மட்டும் சாட்சி சொல்லுங்க. இன்னும் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 2 பேர் சாட்சி சொல்லுங்க. வாங்கண்ணே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருப்பதே கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய சோதனைகள் மத்தியிலே ஆண்டவர் என்னை பயங்கரமாக உயிரோடு பாதுகாத்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாத போதே எங்கள் செல்வனை வந்து எங்கள் அப்பாவுக்காக கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ரொம்ப செய்வனக்கட்டுகள்னால பயங்கரமாக வேதனையில் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கிறிஸ்தவங்களை அறியாதவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சர்ச்சுக்கு போவோம், எல்லா இதுவும் பண்ணுவோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ண 2-3 வருஷம் வந்து தொடர்ந்தேரிச்சா வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவரை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த இது இல்லாமல் கிறிஸ்தவங்களாக இருந்தாலுமே எங்களுக்கு எந்தவித இந்த இது கிடையாது. அதாவது சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ கோயிலுக்கு போய்ட்டு வந்து நம்ம காரியங்களை பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் கிருபையால் நான் மேரேஜ் ஆச்சுது. மேரேஜ் ஆகி 2003 எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டு. 2 காலுமே ஆக்சிடெண்ட் ஆகி கால் நடக்க முடியாத சிச்சுவேஷன். அப்போ தான் அண்ணன் எனக்கு ரொம்ப வந்து ஜெபம் பண்ண அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. ஜெபம் பண்ண வந்து இப்போவும் நான் சில நேரம் ரொம்ப இப்போவும் இப்போ 2 மாதமாக நான் பெரிய போராட்டமாக இருந்தாலும் அண்ணன் நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஒரு ஆறுதலாக உள்ள மனுஷன் வந்து செல்வண்ணே. நான் வீட்டிலேருந்து ஒரு சாயந்தரம் ஒரு 6-6:30 வந்து உட்காந்துக்கிடுவேன். எனக்கு மனசு ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு தான் 1 மணி நேரம் வந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து எனக்கு அக்காலும் எனக்காக ஜெயிப்பாங்க. 2 பேரும் எல்லோரும் உட்காந்து ஜெபிச்சுட்டு அதுக்கு பிறகு போவேன். அவ்வளவு இது ஆண்டவர் என்னை இவ்வளவா கிருபையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு.
இந்த விபத்துல இருந்து என்னை பாதுகாத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்பவும் சில காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு தான் இப்போ அன்னை வந்தேன். எப்படியாவது அண்ணன் இறந்து போயிட்டாங்க, நம்ம போகாமல் இருக்கக்கூடாது, எப்படியாவது கூட்டங்களுக்கு போய் நம்மளும் கூட்டங்களை பார்க்கணும், பேசணும், செய்யணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அண்ணன் தான் நமக்கு வந்து இந்த சோத்திர கூட்டத்துக்கு பிரியாணிலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அடிக்கடி வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் வந்து சந்திப்பாங்க. ஆனால் இப்போ அண்ணன் இறந்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய துக்கம். ஆனாலும் நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா அன்னை வந்து ஆண்டவரோட தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம சந்தோஷப்பட்டு அவங்க சொன்ன வேலையை நம்ம என்ன செய்வோம். அவங்க ஊழியத்தை தானே செய்ய சொல்லியிருக்காங்க, அதை நம்ம செய்வோம். சோத்தரிக்கிறப்பா அந்த அருமையான வேலைக்காக துதிக்கிற ராஜா, சோத்தரிக்கிற ராஜா, அந்த அருமையான வேலையிலே சாட்சி கொள்ள இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைகளுக்காக சோத்திரமாப்பா. 10வது மாதம் வரைக்கும் பாதுகாத்து அப்பா, கண்மணி போல பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவைகளையும் எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் ஆண்டார் இந்த 10 மாதமும் பாதுகாத்த கிருபைக்காக கோடா கோடி சோத்திரம். இது 11வது மாதம் இந்த 15ஆம் தேதியிலும் கூட அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளை வழி நடத்தியிருக்காங்க, பாதுகாத்துருக்காங்க அப்பா. அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. மருமனுக்கு ஒரு ஆப்ரேஷன், ஆனால் 15 நாளாக ஐக்கியருண்ட ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. ஆனால் சுகரு குறையவே இல்லை. அப்போ தனசிங்க வீட்டில் ஜெபம் நடந்தது. அப்போ அந்த ஆள்கிட்ட சொன்னேன், அந்த ஊழியக்காரங்கிட்ட, ஜெபம் பண்ணுவோம்மா, உங்களுக்கு குணமாயிருமா, இறங்கிருமான்னு அக்காட்டையும் சொன்னேன். அக்காவும் ஜெபம் பண்ணாங்க. அவர்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணியிருக்குமா, நீனும் ஜெபம் பண்ணு, குறையவே இல்லைம்மா, ஆப்ரேஷன் தடைப்பட்டு கொண்டே இருக்குன்னா. ஆனாலும் இந்த தனசிங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு 2 நாளுக்கு முன்னால் ஆப்ரேஷன் நல்லபடியாக சுகர் குறைஞ்சிட்டுமா, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி ஜோமாயி ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறாரு. அந்த நன்மையை சொல்ல முடியாத அளவில் ஆண்டவர் நன்மை செஞ்சுருக்கிறாரு. ஆப்ரேஷன் சுகர் குறைஞ்சா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, இப்படி குறையவே மாட்டேங்க, ஏன் இப்படி குறைய மாட்டேங்குன்னு கூட டாக்டர் கேட்டாராம். அவர் ரொம்ப கவலைப்பட்டா. ஆனாலும் சொன்னேன், அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாங்க, லலிதாக்கா ஜெபம் பண்ணாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த சுகர் குறைந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து வீட்டுக்கு வர கிருபை செஞ்சுருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கிருபை. ஆனால் அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணால் ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்குப்பா. அதற்காக நன்றி செலுத்துதப்பா ராஜா. பிள்ளைகளெல்லாம் மகிமையாக வைத்திருக்கிறாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்காரு. கண்ணீர் பாதையிலையும் அப்பா, வேதனையிலும் மத்தியிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் மகனோடவும் மகன் குடும்பத்தோடவும் என் பிள்ளைகளை 3 குடும்பத்தோடு இருந்து பாதுகாக்கிறாரு. அவ்வளோ பெரிய கிருபை எனக்கு செஞ்சுருக்கிறாரு. எனக்கு எதுக்குமே தகுதி கிடையாது, அவருடைய கிருபை தான். நானே இப்போ நடக்குது இருப்பதெல்லாம் அவருடைய கிருபை தான். அவரு கிருபை இல்லாட்டா ஒன்றுமே இல்லை. தனிமையிலே இருந்து ரொம்ப வேதனைப்படக்கூடிய நேரத்தில் 2 பாட்டு படிப்பேன். என்னால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாட்டு எனக்கு பாட தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் கொடுத்துருக்கிறார். ரெவண்டு வரைய பாட்டு படி அதிகாலையில் 1 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், பாட்டு படிப்பேன். அடுத்தால 3 மணிக்கு எந்திரிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு இருக்கிறார், வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுதோம். இந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டு அணைய ஆத்துமாக்களை கொடுக்கணும், தனசைக்கும் கொடுக்கணும். அந்த கூட்டமும் நடக்கணும், இந்த கூட்டமும் நடக்கணும். இந்த கீழப்பார் மக்கள் சந்திக்கணும். அது பெரிய கிருபை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மகளை கூட இந்த இடத்துல சாட்சி சொல்ல கிருபை கொடுத்தாரு, ஆசீர்வதித்தாரு. செய்தி வேலையெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, செய்தி கொடுக்க தாசனே ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா. ஆமே. வேற யாரும் சாட்சி சொல்ல போறீங்களா? ஒரு பாடல் பாடிட்டு செய்திக்கு நேரம் கடன் செய்யுங்க. எழுதி வச்சுக்குவேன். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்கள் மட்டும் மாறவில்லை. நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை.
நான் மட்டும் இங்கே நிற்கலை, என்னோட ஒரு சேனை வச்சுருக்கார் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் மட்டும் தனியாள் இல்லை, எனக்கு இடத்துல ஒரு பெரிய சேனை வச்சுருக்காரு. எதையும் எதிர்க்க, எதையும் செய்ய, எந்த காரியத்தையும் மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். அதுக்கு எல்லோரும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, அதான் சப்போர்ட். நீங்கள் ஜெபிக்கிற ஜபந்தான் எனக்கு சப்போர்ட். நாங்கள் கூடி கூடி ஜெபிப்போம். 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா சூழ்நிலைகளை பொறுத்து சகோதரிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் ஜெபத்தை மட்டும் விடவே இல்லை. ஜெபந்தான் எங்களை செய்திங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அவரை தேடுகிறத நாங்கள் விடவே மாட்டோம். ஏன்னா எங்களோட சேனையாக அவர் நிற்கிறதுனால நாங்கள் தைரியமாக இந்த ஊழியத்தை என்ன செய்வோம். செய்வே இல்லை, செய்வோம். எல்லாரும் இணைந்து நாம் செய்ய போகிறோம். வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறாரு. இன்னும் திரள் கூட்டமான மக்களை கொண்டு வர போகிறாரு. சொல்லியிருக்கார் ஆண்டவர், நிறைய இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இருக்கார். நிறைய எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. வாக்கு மாறாத ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த நேரத்தில் கூட சகோதரனை செய்திக்காக அழைக்கிறேன். அவங்க ஒரு மணி நேரத்தே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எவ்வளோ நேரம் செய்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. 1 மணி நேரம் செய்தி கொடுப்பாங்க. நம்ம ஜெபத்தோடு கேட்போம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே அந்த செய்தியிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். தந்து விட்டார். இயேசு தொடுகிறார் ஊழியங்கள். ஆமேன்.